அனைவருக்கும் வணக்கம். நான் பேச போகிறது எம்டினஸ், ஒன்றுமில்லா தன்மை. ஒன்றுமில்லா தன்மை அப்படின்னா அந்த உலகத்தில் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்மள்கிட்ட செல்வம் இல்லை, அறிவில்லை, அதிகாரம் இல்லைன்னு யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதிகாரம் வேணும், செல்வம் வேணும், அறிவு வேணும் அப்படின்னா இதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கணும். எம்டினஸ் இல்லாமல் இருக்கணும். எம்டினஸ் இருந்தால் ஞானம் வரும். அதான் ஞானம், அதான் இறைவழி. ஆனால் எம்டியாக இருந்தால் உலகம் நம்மளை மதிக்காது. அந்த எம்டினஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம குழந்தைகளை நம்ம ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னல் சிலபஸ்னு படிக்க வைக்கிறோம். அந்த எம்டியாக இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான். ஆனால் எம்டியாக இருக்கிறது தான் ஞானம். ஆமாம். ஏன், எப்படி? இந்த பிரபஞ்சம், மில்கி வே கேலக்ஸி, இது மாதிரி பல கேலக்ஸி இருக்குது. நமக்கு சன் இருக்குது, மூன் இருக்குது, எர்த் இருக்குது. நம்ம சன்னை விட 13 lakhs டைம்ஸ் பெருசு நம்முடைய நம்ம பூமியோட 13 lakhs டைம் பெருசு சன்னு. அது மாதிரி நம்ம சன்னை விட எத்தனையோ லட்சம் மடங்கு, கோடி மடங்கு, மில்லியன், ட்ரில்லியன் மேலே உள்ள ஸ்டார்ஸும் இருக்குது. அது மாதிரி நம்ம எர்த்தை விட 1300 டைம்ஸ் பெருசு ஜூபிட்டருங்கிற குரு கிரகம். அதுதான் நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. நம்மளை நோக்கி அந்த பிரபஞ்சத்துலேருந்து வர்ற அஸ்ட்ராய்ட்ஸ்லாம் நம்ம அதுதான் அப்படி அப்சர்வ் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் செவ்வாய் அப்சர்வ் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளை காப்பாற்றி வாழ வச்சுருக்கு. ஆமாம். எம்டினஸ்ஸாக நம்ம இருந்தோன்னா உலகம் மதிக்காது. ஆனால் அந்த எம்டினஸ்ஸை ஆனால் எம்டினஸ் இல்லைன்னா அந்த சன்னு வந்திருக்காது, எர்த்தும் வந்திருக்காது, மூணும் வந்திருக்காது, எந்த பிளானட்ஸும் வந்திருக்காது. அப்போ அந்த எம்டினஸ் அப்படிங்கிறத படைச்சது யார்? வெட்ட வெளியாக ஒன்றுமில்லா வெளி. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய எத்தனையோ லாரி, 10 லாரி, 100 லாரி, 1000 லாரி, லட்சம் லாரி அப்படின்னு பொருளை அடைக்கணும்னா வீட்டில் அவ்வளோ எம்டியான ஸ்பேஸ் இருக்கணும். அதை தான் நிறைய பொருளை அடைக்க முடியாது. அதை கொண்ட குடோனில் அடைக்கலான்னு தான் குடோன் ஒன்று உருவாக்கப்பட்டது. குடோன். அதே மாதிரி இந்த வெட்ட வெளி, ஒன்றுமில்லா தன்மை, ஒன்றுமில்லாத ஒரு வெளியில் தான் சன் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, மூன்ஸ் மாதிரி சில சப் பிளானட்ஸும் இருக்குது. இதெல்லாம் வர்றதற்கு ஒரு எம்டி ஸ்பேஸை படைத்தது யார்? ஒன்றுமில்லாத ஒரு தன்மை. இப்போ நான் இங்கே இருக்கேன், என் செல்ஃபோன் இங்கே இருக்குது. இந்த செல்ஃபோன் பார்த்திங்கன்னா நான் செல்ஃபி மோடில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பெரிய கேமராலாம் வச்சு நான் ரெக்கார்ட்லாம் பண்ணல. வீடியோஸ் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லாம் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சொல்கிறது சப்ஜெக்ட் சரியாக இருந்தால் அது எல்லாருக்கும் போய் சேரும். ஆமாம். அது மாதிரி பாபா பகவானே, அது மாதிரி இந்த ஒன்றுமில்லா தன்மையை இந்த உலகத்தில் யாராலும் உருவாக்க முடியாது. இப்போ ஒன்றுமில்லாத ஒரு வெளி இருந்தால் தான். இப்போ என்னை படைத்தது என் முன்னோர்கள், என் பெற்றோர்கள். செல்ஃபோனை படைத்தது யாரோ ஒருவர். ஆமாம். ஆனால் அந்த செல்ஃபோனை இங்கே வச்சு இந்த உருவம் பார்க்க வேண்டுமென்றால் இந்த செல்ஃபோனுக்கும் இந்த உடம்புக்கும் இடையில், அந்த கண்ணுக்கு இடையில் இவ்வளோ கேப் இருக்கணும். அப்போ அந்த இடைவெளி இல்லாமல் எதையுமே உருவாக்க முடியாதுல்ல. இடைவெளி. ஆமாம். அப்போ இந்த இடைவெளியை உருவாக்கினது யார்? இந்த இடைவெளியில் தான் நம்ம இருக்கிறோம். எர்த் இருக்குது, இந்த மில்கி வே கேலக்ஸி இருக்குது, பிரபஞ்சம் இருக்குது. பிரபஞ்சம் பல பிரபஞ்சங்கிறான், கேலக்ஸியும் பல கேலக்ஸிங்கிறாங்க. எத்தனையோ நம்ம ஸ்டார்ஸோட நம்முடைய சூரியனோட பெரிய கிரகங்கள் இருக்குது, சன்னோட பெரிய கிரகங்கள் இருக்குது. அது ரெண்டும் ஒன்று தான் நினைக்கிறேன். நம்ம எர்த்தோட பெரிய கிரகங்கள் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப இந்த வெட்ட வெளியை நம்ம ஏன் கான்னு சொல்லக்கூடாது? இந்த வெட்ட வெளியை நம்ம யாராலும் படைக்க முடியாது. வெட்ட வெளி இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த வெட்ட வெளியை நாம் ஏன் கடவுள்னு சொல்லக்கூடாது? இப்போ நம்ம வாய் இருக்கு இல்லையா, வாய்க்கு இடையில் ஒரு வெளி இருக்கு இல்லையா, அப்போ தான் நம்ம வாய்க்குள்ளே சாப்பாடே போகும். அது மாதிரி ஒரு வெளி இருந்தால் தான் நம்ம வெளியிலையும் போகும் இந்த உணவு. அப்போ ஒரு ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணார் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன சொல்கிறது? இந்த ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணவே முடியாது. இதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கிற தான் கண் இருக்குது, இங்கே ஸ்பேஸ் இருக்கிற தான் காது போகுது. அப்போ அந்த ஸ்பேஸை உருவாக்கியது யார்? இந்த ஒன்றுமில்லா தன்மை. ஒன்றுமில்லாதவனே உலகம் மதிக்கிறதில்ல. ஆனால் அந்த ஒன்றுமில்லாத தன்மை இருக்கிறதுனால தான் ஸ்டார்ஸு, எர்த்து, அப்புறம்
நம்முடைய சந்திரர்கள் மாதிரி சில கிரகங்களும் உருவாகியிருக்கு. அதனால் நம்ம இந்த எம்டினஸை பற்றி பேசுவோம். எம்டினஸ் தான் நான் கடவுள்னு சொல்கிறேன். அப்போ அந்த எம்டினஸுக்குள்ளே வந்து அந்த சன்னு, மூணு, நம்ம எர்த்து, பிளானட்ஸ் எல்லாமே இந்த எம்டினஸ்ஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இல்லைன்னா அதெல்லாம் வந்திருக்காது. அப்போ ஓகே, எம்டினஸை பற்றி அடுத்து பேசுவோம். வாழ்க.